ஹே கைஸ், வெல்கம் டு ஷான்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக இப்போ நான் ஒரு இன்டர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இன்டர்னுக்காக வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வெப்சைட் பண்ணி தரோம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வெப்சைட் எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஜாவா ஸ்ப்ரிங் போர்ட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது, எப்படி டேட்டா பேஸ் எஸ்கியூஎல்ல கனெக்ட் பண்ணுறது, அந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேசிக்காக ஒரு ஃப்ரண்ட் அண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. HTML index.html style.css app.jsன்னு ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் index HTML ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. CSSல ஒரு டிசைன் மாதிரி ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணி டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. JSல வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் கெட் செட் கொடுத்து வேல்யூஸ் எல்லாம் ஃபெச் பண்ணி API ஃபெச் பண்ணுற மாதிரி AppJSல ஃபெச் பண்ண உடனே நீங்கள் தனியாக ரெபாசிட்ரி ஜாவான்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாவாவில் நீங்கள் ஸ்ப்ரிங் போட் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் போட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் SQLல கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. SQL கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் 2 டேட்டா பேஸ் இருக்கும். அந்த 2 டேட்டா பேஸில் நீங்கள் .dbன்னு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டை ரன் பண்ணுறீங்க. இதனோட ஃபஸ்ட் இன்டர்ன் ப்ராஜெக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வெப்சைட். இது பண்ணி முடிச்சா தான் எனக்கு இன்டர்ன் சர்டிஃபிகேட்டே கிடைக்கும். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் நீங்கள் ஷான்ஸ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனல்லையும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.